ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது யூஸ்வலா ஷவர்மா, கிரில், கபாப் இது கூட சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எல்லா வித ஃப்ரைடு ஸ்நாக்ஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன பல் பூண்டு எடுத்திருக்கேன். ரொம்ப பூண்டு ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் பூண்டு வாசம் அடிக்கும். அதனால ஒரு சின்ன பல் பூண்டு இருந்தால் போதும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்சியில போட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். ஆனா பாருங்க, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. ஸோ அப்போ ஆயில் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி திருப்பி 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா திக்கா வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு மெசேஜ்ல வரணும் அப்படின்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.